வெல்கம் டு சித்ரா சமையல். இதுதான் பிரண்டை. இது நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம், கடையிலும் கிடைக்கும். இந்த பிரண்டை வச்சு குழம்பு, சூப்பு, துவையல் எல்லாம் செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நரம்பு மண்டலம் பாதிப்பு வராது. இப்போ இதை எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதை இப்படி கட் பண்ணிக்கணும் கையில். இது கையில் கட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம நல்ல தேங்காய் எண்ணெயை தடவிக்கணும். இது கொஞ்சம் அரிப்புத்தன்மை உள்ளது, அதனால் கை நம்மளுக்கு உரிக்க அரிப்பு கொடுக்கும். அதனால் இப்படி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம முருங்கைக்காசி தோல் எடுக்கிறோம்ல, அது மாதிரி இப்படி மேல் தோலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். அவரைக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் எல்லாம் தோல் எடுக்கிறோம்ல, சைட்லேயும் எல்லாம் மேலேயும்லாம் அந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு புளியை கரைச்சி அந்த தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். என் கையில் ஒரு அடி பிரண்டை வச்சுருக்கேன். இது ஒரு ஆள் சூப்பு செய்கிறதுக்கு போதும். இப்போ நான் 5 பேருக்கு பிரண்டை சூப்பு செய்கிறதுக்கு அளவாக பிரண்டை எடுத்து புளி தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பிரண்டை சூப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பீஸ் இஞ்சி, ஒரு சிட்டிகை மஞ்சள், புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, பெருங்காயம் 2 சிட்டிகை, புளி கொஞ்சம். ஏன்னா நம்ம புளி தண்ணியில் ஊற வச்சதுனால புளி நம்ம கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ கேஸில் ஒரு வடை சட்டியை வச்சு ஆன் பண்ணிவிடுறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம புளி தண்ணியில் ஊற வச்சிருந்த பிரண்டையை போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு வறுக்கணும். அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி செவந்து வரணும். ஓரளவு செவந்து இருக்குல்ல, செவந்து வந்தப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு, வரமிளகாய், இஞ்சி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, மஞ்சள், புளி, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இது ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும், பெருங்காயத்தூளும் ஒரு சிட்டிகை போட்டுக்கணும். மிக்சி கப்பை மூடிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். கேஸில் ஒரு வடைச்சட்டியை வச்சு 5 பேருக்கு அளவாக தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிறேன். தண்ணி கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இடையில
கலக்கிட்டே இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டயத்தில் கேஸை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கணும். பாருங்க, அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு மேலே வடிகட்டி வச்சு கொதிச்சு வச்சிருக்கிறேன் சூப்பை அதில் ஊற்றிடும். மேலே இருக்கிற கசடெல்லாம் நம்ம எடுத்து குப்பையில் போட்டுடணும். இவ்வளோதான், நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சித்ரா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.